நீங்கள் முதலாம் எண்ணில் பிறந்தவரா? ராஜா மாதிரி வாழும் முதலாம் திகதி பிறந்தவர்கள். உங்களுக்கு இருக்கும் பலவீனம் குணங்கள் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? ஜனனி ஜென்ம சௌபாகியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. முதலாம் திகதி பிறந்தவர்கள் இயல்பிலேயே தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, துணிச்சல், புதுமையான சிந்தனைகள் கொண்டவர்கள். சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் அவர்கள் தனித்து இயங்க விரும்புவார்கள். இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருப்பார்கள். காதல் திருமணங்கள் நிகழ வாய்ப்புகள் அதிகமுள்ளது. ஜோதிட சாரத்தின் முதல் அங்கமாக விளங்குகின்றது எண்கள். எண் கணிதத்தின் படி ஒருவரின் பிறந்த தேதியில் அடிப்படையில் அவரது குணநலங்கள் பலவீனம் அமையும். எண் ஒன்றில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் அருள் ஆசிர்வாதம் பெற்றவர்கள். இவ்வாறு நாங்கள் இந்த ஜோதிட சாரத்தின் முதல் அங்கமான முதலாம் எண்ணை பற்றி நாங்கள் பார்ப்போம். மேலும் தனசிவம் தளத்திலிருந்து வரும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் மனித வாழ்வியலும் ஜோதிடம் என பலதரப்பட்ட விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வகையில் தளத்தின் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் பகுதியில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி உறுதி செய்து கொள்ளுங்கள். எல்லா எண்களுக்கும் இந்த ஒன்றாம் எண்ணே தலைமை வகிக்கிறது. நமது சூரிய குடும்பத்தின் தலைவனான சூரியன்தான் இதனை ஆட்சி செய்கிறார். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பழகுவதற்கும் பார்வைக்கும் கம்பீரமானவர்கள். தன்னம்பிக்கை இவர்களுடன் அதிகமாக இருக்கும். இவர்கள் மற்றவர்களை கடுமையாக வேலை வாங்குவார்கள். ஆனால் அதே சமயம் மனித நேயத்துடனும் அவர்களுடன் நடந்து கொள்வார்கள். மற்றவர்களும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். தங்களின் பிரச்சனைகளை கூட தாங்களே சமாளித்து கொள்ளும் திறமை உடையவர்கள். அடுத்தவர்களிடம் விவாதித்தால் கௌரவம் போய்விடும் என்று நினைப்பவர்கள். அரசியல் அல்லது அரசு சார்ந்துள்ள தொழில்கள், உத்தியோகங்கள் இவர்களுக்கு நிச்சயம் ஏற்படும். ஒன்றின் எண் ஆதிக்கம் நன்கு அமைந்திருந்தால் பெரும்பாலும் இவர்கள் அரசியலில் பெரும் செல்வாக்குடன் விளங்குவார்கள். வாக்குறுதி கொடுத்து விட்டால் எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவார்கள். பொதுவாக சோம்பேறித்தனமும் பொறாமையும் இவர்களுக்கு பிடிக்காது. அடுத்தவர்கள் பொருட்களையும் சொத்துக்களையும் தீயென வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். படிப்பறிவை விட பட்டறிவு அனுபவம் அதிகம் உண்டு. இந்த எண் சுறுசுறுப்பையும் படிப்பில் ஆர்வத்தையும் கொடுக்கும். மலை வாசத்தலங்களும் பெரும் பயணங்களும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். முதலாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு நடுத்தரமான உயரம், கம்பீரமான பார்வை, எடுப்பான நெற்றியும் உண்டு. நீண்ட தோள்களும் நன்கு வளைந்த புருவமும் உண்டு. உறுதியான பற்கள் உண்டு. ஆண் தன்மை உடைய தோற்றம் உண்டு. நடையில் கம்பீரம் காணப்படும்.
பெண்களாக இருந்தால் ஓரளவு ஆணாதிக்க உடல் அமைப்பும் குணங்களும் உண்டு. கணவனை தனது ஆதரவுக்கு கொண்டு வருவார்கள். அவரை நல்ல வழியில் உயர்த்தி விடுவார்கள். அன்பையும் கடினமாகவே காட்டுவார்கள். நல்ல தலைமுடியும் உண்டு. கண்களில் கூச்சம், பார்வை கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கதை பிடிப்பான தோற்றமும் உண்டு. ஆனால் இவர்களுக்கு அடிக்கடி தலைவலியும் ஏற்படும். ஆம், இனி 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் என்று கூறுகின்ற போது 1ஆம் திகதி, 10ஆம் திகதி, 19ஆம் திகதி, 28ஆம் திகதி பிறந்தவர்களும் 1ஆம் எண்ணுக்குரியவர்கள்தான். ஆகையால் தனித்தனியாக நாங்கள் இப்போது பார்க்கின்ற போது 1ஆம் திகதி பிறந்தவர்கள் பொதுவாக தன் விருப்பப்படியே நடப்பார்கள். இவர்களுக்கு பிறரை அனுசரித்து போகும் குணம் குறைவு. பொறுமையுடன் மற்றவர்களை அரவணைத்து சென்றால் வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடையலாம். தன்னம்பிக்கை மிக உண்டு. அரசு மற்றும் அதிகார உத்தியோகத்தர்களுக்கு செல்வார்கள். அடுத்தது 10ஆம் திகதி பிறந்தவர்கள். சூரிய ஆதிக்கம் ஓரளவு குறைந்துள்ளதால் மற்றவர்களை அனுசரித்து அன்புடன் நடந்து கொள்வார்கள். எதிலும் ஒரு நிதானம், ஆலோசனை உண்டு. எப்படியும் புகழடைந்து விடுவார்கள். மனோசக்தியும் தன்னம்பிக்கையும் உண்டு. பொருளாதாரத்தில் மட்டும் அடிக்கடி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். பணம் நிர்வகிக்கும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது 19ஆம் திகதி பிறந்தவர்கள். மிக்க அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஏற்படும். தனது கொள்கையில் ஈடுபாடும் பிடிவாதமும் கொண்டவர்கள். தங்களது நடை உடை பாவனைகளில் கெடுபிடி காட்டுவார்கள். பல செய்திகளையும் அறிந்து கொள்ளும் ஆர்வமும் உண்டு. அன்பால் மற்றவர்களை வெற்றி கொண்டு தன் காரியத்தை சாதித்து கொள்வார்கள். படிப்படியான முன்னேற்றம் உண்டு. 28ஆம் தேதி பிறந்தவர்கள். சூரிய ஆதிக்கம் மிகவும் குறைவு. பொருளாதாரத்தில் ஏமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும். மென்மை உணர்வுகள் இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதாலும் பாசத்துடன் பழகுவதாலும் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் ஆதரவு உண்டு. இது 2-8 2-8 இணைந்து வருவதால் வீண் கருவம், அதிக பேச்சு ஆகியவளை குறைத்து கொண்டால் பண இழப்புகளையும் விரயங்களையும் தவிர்த்து கொள்ளலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் பல விஷயங்களில் ஏமாறலாம். ஏமாறாமலும் பார்த்து கொண்டால் பல நன்மைகளை அடையலாம். 1ஆம் எண் சிறப்பு பலன்களாக 1ஆம் எண் பிறந்தவர்கள் இந்த எண்களில் சக்தியானது தொழில் வகையிலும், அரசியல் வகையிலும், சமூக வகையிலும் நல்ல பலன்களை கொடுத்தாலும் இவர்களது குடும்பத்தில் மனைவி அமைவதில் மட்டும் சில குறைபாடுகளை கொடுத்து விடுகின்றது. இந்த எண்ணில் பிறந்த பெயர் அமைந்த சிலருக்கு மட்டுமே மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கின்றது. ஆனால் பெரும்பாலானோருக்கு இல்வாழ்க்கை என்பது தாமரை இலை தண்ணீரை போன்ற நிலையில்தான் அமைகின்றது. அன்பான மனைவி அமைந்தால் கூட தம்பதிகளுக்குள் பிரிவுகள் அடிக்கடி வந்து இவர்களை வாட்டுகின்றது. இவர்களுக்கு நண்பர்கள் 1, 2, 3, 4, 5, 9 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள்தான் நல்ல நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் இருப்பார்கள்.
இவருடைய திருமண வாழ்க்கை இவர்கள் 3, 5, 6 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை மணந்து கொள்ளலாம். அதேவேளை 4, 8 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களையும் மணந்து கொள்ளலாம். அதேவேளை பெண்களாக இருப்பினும் 1ஆம் நம்பர் அவர்கள் 1ஆம் எண் ஆண் திருமணம் செய்து கொள்வதில் அங்கு கௌரவ பிரச்சனைகளும் குடும்ப அந்யோன்யம் குறைய ஏற்படும். 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான நோய் விவரங்கள். சூரியன் ஒரு நெருப்பு கோளம். இதனால் இந்த எண்காரர்கள் பெரும்பாலும் வெப்பத்தால் பாதிக்கப்படுவார்கள். மலச்சிக்கல் அடிக்கடி உண்டாகும். பித்த நீர் ஓட்டம் மிகுந்துவிடும். எனவே இரத்த ஓட்டம் சம்பந்தமான பலவித நோய்களும் குறைபாடுகளும் உண்டாகும். கண் பார்வை குறைபாடுகளே பெரும்பாலும் இவர்களுக்கு ஏற்படும். பல அன்பர்களுக்கு அடிக்கடி தலைவலியும் ஏற்படும். அடிக்கடி கண்ணாடிகளை மாற்றிக்கொள்வார்கள். இரத்த கொதிப்பு, படபடப்பு ஆகியவையும் ஏற்படும். பித்த சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம். இவர்கள் பொதுவாக 1ஆம் எண்ணுக்கான தொழில்கள் நிர்வாக சக்தி நிரம்பியவர்கள். எப்போதும் அதிகாரமுள்ள பதவிகளை வகிப்பதற்கு ஏற்றவர்கள். தங்களுக்கு கீழே உள்ளவர்களை ஏவி வேலை வாங்கும் சக்தி நிறைந்தவர்கள். உழைப்பில் பின்வாங்காதவர்கள். எதையும் அதற்குரிய சட்டப்படியே செயல்பட வேண்டும் என விரும்புபவர்கள். அரச அலுவலகங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், கூட்டுறவு கழகங்கள், பொது நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் போன்றவற்றில் நிர்வாகியாக அமைவார்கள். எண்ணின் பலம் குறைந்தவர்கள் நம்பிக்கையான இருப்பார்கள். 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிவனை போற்றி வழிபட வேண்டும். அதேபோல் ருத்ர ஜபம், ருத்ர அபிஷேகங்களை காண வேண்டும். 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ருத்ராட்சம், ஏகமுகி எனப்படுகின்ற ஒரு முகமுடைய ருத்ராட்சமும் 12 முகமுடைய ருத்ராட்சம் அணிய வேண்டும். 1ஆம் எண்ணுக்குரிய கிரகம் சூரியன். அதிர்ஷ்ட திகதிகள் 1, 10, 19, 28, 2, 11, 29. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, புதன், திங்கள். அதிர்ஷ்டமான நிறங்கள் சிகப்பு, மஞ்சள், சிவப்பு கலந்த நிறங்கள். அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிவன், மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட சின்னங்கள் உதயசூரியன், மயில், தேர், ராஜா, ஒளிரும் தீபம். அதிர்ஷ்டமான மலர்கள் செந்தாமரை, ரோஜா. அதிர்ஷ்டமான உலோகம் தங்கம். அதேபோல் இவர்களுக்கு அதிர்ஷ்டமில்லாமல் ஆகாத எண் என்று சொல்லப்போனால் 8, 17, 26. இது அவர்களுக்கு தகாத எண்ணாக கருதப்படுகின்றது. மொத்தத்தில் சுருக்கமாக 1ஆம் திகதி பிறந்தவர்கள் தைரியமான லட்சாதிபதிகளாக தங்கள் வாழ்க்கையை தாங்களே